ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம். ஒரு சமையலும் இல்லை இன்றைக்கி. நேற்று சாதம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். சாதமெல்லாம் எப்பயும் வேறு வேறையாக தாங்க இருக்கும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. சரி, ஓகே. கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் போயிட்டு வாங்க. தயிர் மத்தியானத்துக்குங்க இது. இப்போ காலையில் என்ன அப்படின்னா, பாவக்காய் குட்டி குட்டியாக 3 பாவக்காய் இருந்துச்சு. ஒன்று சரியாகும், இன்னொன்று இதாகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன், முடியல. ஒன்று பழுத்துருச்சு. அதனால் அந்த குட்டி காய், நம்ம செடிக்காயை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அணில் சாப்பிடும், இருந்தாலே அது பழுத்து இதாகிடும்னு சொல்லிட்டு அந்த 3 காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவை இருக்கிற தேங்காய் ஒரு 3 சின்ன பத்து, பூண்டு, வரமிளகாய் 2, புளி, கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 150க்கு மேலே இருக்கும். இது பெரிய வெங்காயம் அணில் தோசை போடுறதுக்கோசரம் வச்சுருக்கேன். இது இன்றைக்கி ஒரு பாவக்காய் துவையல் தாங்க, சட்னி செய்கிறேன். இது எல்லாமே வணக்கி விட்டு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். மத்தியானத்துக்கு தயிர், நேற்று புளிச்சக்கீரை கடைஞ்சேன், அது இருக்குது. ஒரு அக்கா உங்களுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு நான் கொஞ்சோண்டு நேற்று மதியானம் சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இன்றைக்கி தயிர் போட்டு இது தொக்கா சாப்பிட போகிறோம். இது எல்லாமே அதாவது சண்டே தம்பி சிக்கன் அதுக்கப்புறமா 1 மணிக்கு மேலே வாங்கிட்டு கொடுத்தா செஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிட்டோம் இல்லைங்களா. அது சண்டே நம்ம சிக்கன் மட்டன் எது சாப்பிட்டாலையும் சரி, சாப்பிட்லனாலும் சரி, அடுத்த நாள் ஏதாவது கீரை இந்த மாதிரி கசப்பு ஐட்டங்களே எடுத்துக்குவேன். நான் பாவக்காய் நிறைய எடுத்துக்குவேன். சரி, இது நம்ம செடியில் விட்டு காயின்னு சொல்லிட்டு அது இவ்வளோ நீளத்துக்கு தாங்க வரும் அந்த காய், அவ்வளோதான். அதே அப்படியே மொத்தமாக பெருசாக ஆகும். இது என்னான்னு பார்த்தா, நம்ம செடியில் விட்ட செவ்வரி இல்லைங்க. இதில் கூட ஒரு 3 குண்டுமல்லி இருக்குது. இன்னும் சாண்டல் கலரு அதில் இருக்குது. அது அப்புறமா பறிக்கலான்னு சொல்லிட்டு இது பாத்திரம் தேய்க்கும்போது அந்த இடத்துல இருந்து அப்படியே பறிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு காலையில் டிஃபன் தோசை தாங்க, மாவு இருக்குது. இந்த மாவுக்கு அப்படியே ஆனியன் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மாவு புளிச்சிருச்சு, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளாம் கடையில் இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஆட்டில் மிக்சியில் போட்டு நேற்று இட்லி ஊற்றிட்டு சூப்பராக இருந்தது. அது நம்ம வீட்டில் செய்கிறதுனால எனக்கு எதுவுமே வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு தோன்றதில்லைங்க. நம்ம கைப்பக்குவத்தில் செய்கிறதுனால புளிப்பு இருக்கும். இருந்தாலே அது அவ்வளோ புளிப்பு இருக்காது. ஏன்னா தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், புளிப்பு இருக்காது. இன்றைக்கி தாளிச்சு விட்டு நம்ம வேலையை செய்யலாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கடையில் வேலை இருக்குது, தைக்கிற வேலை. அது இல்லாமல் மிஷினை நம்ம உடம்பு மாதிரியே நம்ம பாதுகாக்கலைன்னா அது நமக்கு டேஞ்சர் வச்சிரும். அவங்களுக்கு ஆயில் ஓடல ஒரு 3 மாதமும், அதனால என்னோடய தவறு தான். அது கொஞ்சம் சத்தம் வருது. இன்றைக்கி போய்ட்டு அதை சரி பண்ணிவிட்டு நீ தைக்கிற வேலை. ஏன்னா ஆடி வந்துட்டேன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம கடைக்கு பர்ச்சேஸ் ஃபேர் பண்ணல, எங்கே போகிறது என்னன்னு சொல்லிட்டு ஒரே போராட்டத்தில் ஓடிட்டு இருக்குது. நம்ம ஐயன் என்ன வழி விடுறாரா அது பிரகாரம் போயிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம ஞான வள்ளல் எப்படி சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நாள் எப்படியோ ஓடி போச்சு, தெரியாமையாக எல்லாம் வாழ்ந்து போய் முடிஞ்சு போச்சு. காலகட்டத்தில் தான் உனக்கு இந்த நிலைமை. இனிமேல் எல்லாமே நான் என்ன கொடுக்குறேன்னா அதை பார்த்து பண்ணுடி அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு. அதனால் ஓடிட்டு இருக்கலாம். நமக்கு கூட இருக்கார் ஐயன். நம்ம ஆரோக்கியமாக உடம்புக்கு நமக்கு தேவையாக இருக்கிறத நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். இது இப்போ காலையில் நைட்டுக்குங்க சட்னி. இது துவையல் மாதிரி செஞ்சு வச்சுருவேன். இது ஒரே நேரத்துக்கு இல்லை, 3 நேரத்துக்கும் வரும், 4 நேரத்துக்கும் வரும், அந்த மாதிரி. ஏன்னா இவ்வளவும் போட்டு நம்ம வணக்கி செய்கிறோம் இல்லைங்களா. கூட கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எதுவும் இல்லைங்க, கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும்தான் போட்டு செய்ய போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி கசப்பு ஐட்டம் எடுத்துக்கணும் அப்படின்றவங்க புளிக்குழம்பு, பொரியல் இந்த மாதிரியே செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு துவையல் மாதிரி சட்னி மாதிரியும் செஞ்சு சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய் மக்களே.